என்னுடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. பெண்களின் காலை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தேவன் நம்மளோடு கூட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு விரும்புகிறார். அந்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதுல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளானால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு ஆணித்தரமான அந்த விசுவாசமும் அந்த உறுதியும் நமக்கு இருக்கும்போது அவருடைய எல்லா விதமான சுதந்திரங்களையும் நாம் அதுக்கு பங்காளிகளாக மாறுகிறோம். அந்த மகிமைக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். அதை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை பல நேரங்களில் நம்ம மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே தான் நமக்கு என்ன உண்டாகிறது அப்படின்னு சொன்னால், கவலைகள், இந்த உலகத்தை குறித்ததான இம்மைக்குரியதான கவலைகள், வியாதி, வறுமை, வேதனை, மற்றவர்கள் நம்மளை இழிவாய் பேசும் பொழுது, மற்றவர்கள் நம்மளை ஏமாற்றும் பொழுது, இதைத்தான் நம்ம அதிகமான பாடுகள் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறோம். அப்படி பாடுகள் வருகிறது என்று சொல்லி நாம் நினைக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளை என்கிறதை மறந்து போகிறோம். அப்போ இன்னைக்கு தேவன் திரும்பவும் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இந்த வசனத்தின்படியாக அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். ஆகவே நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். அப்ப இதனால நாம என்ன தைரியம் கொண்டவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டியது. அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர் நம்ம எல்லாரையும் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். அப்ப நாம் அவரை தகப்பனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அப்படி ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். நாம் அவர் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, அவருக்குரியது, தகப்பனுக்குரியது எல்லாம் நமக்கு உரியவைகளாய் இருக்கிறது. இந்த பூமியிலும் சரி, அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் சரி, அது நமக்குரியதாய் இருக்கிறது. அப்ப அவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால பாட்டுக்காரன் இப்படியாக பாடுகிறார், அதிகாரம் கையிலே ஆளுகை செய்வோம் தேசத்தை என்று சொல்லி. அப்ப தேசத்தை நாம் ஆளுகை செய்யும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறது, எவ்வளவு மகிமையாய் இருக்கிறது. தேவனோடு கூட நாம் மகிமையின் சரீரத்துல அவரோடு கூட ஆயிரமான ஆட்சி செய்யும் பொழுது அது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது, ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. ஆகவே இது எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அது சும்மா நமக்கு கிடைத்தராது. அவரோடு கூட நாம் அப்படித்தானே வாசித்தோம், அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட பாடுபடும் பொழுதுதான் அவரோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இதே ரோமர் 8:17 வாசிக்கிறோம். அதாவது இந்த காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல வருகிறதான வியாதிகள், துன்பங்கள், வறுமைகள், வேதனைகள், இல்லாய்மைகள், இதெல்லாம் ஒரு பாடுகள். இது ஒரு பொருட்படுத்தக்கூடாது. காரணம், இனிவரும் மகிமையில நமக்கு இருக்கக்கூடியதான அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை நாம் அதை நினைத்தோமானால் இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு பாடுகளாய் தோன்றாது. காரணம், நாம் தேவனோடு கூட இருக்க போகிறோம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமகிமைக்கு அது நித்திய கனமகிமை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நமக்கு இருக்கிற பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்க போகிறதா இருக்கிறது. நித்தியமான கனத்தையும் மகிமையும் நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறவர்களாய் இருக்கிறோம். காரணம், நாம் யோவான் 1:12 அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே காணப்படாத அந்த நித்திய கன மகிமைக்கு காணப்படக்கூடியதான இந்த பாடுகள் ஒரு
பாடுகள் அல்ல என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எபிரேயர் 4:12 வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அந்த வசனம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யோசனைகளையும் நம் தேவன் வகையறுத்து வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காலையில தேவன் ஒரு நல்ல செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம், அவருடைய மகிமையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இனிவரும் மகிமைக்கு இந்த காலத்தின் பாடுகள் ஒரு பாடுகள் அல்ல, இதெல்லாம் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான இது ஒரு உபத்திரவம் என்று சொல்லுகிறார். அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்கு சாட்சியாய் மகிமையாய் வாழ்வோம். அவருடைய பிள்ளையான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.